நாட்டு மாடு காட்சி வச்சிருக்காங்க. 50 ஆகுது. ஆனா கூலிங் பாத்தீங்கன்னா கையை விரைச்சிடும் போல இருக்கு. நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, இவர் நம்ம கூட வந்தாருல பாருங்க, குதிரையை பாருங்க. 2 பேர் ஓட்டு, 2 பேரும் மிச்சிக்கலாம். இது பேர் ரோயோ, யோயோ. மரம் இருக்குல்ல, மரத்தையே கட் பண்ணி உட்கார்றதுக்கு ரெடி பண்ணி மலைக்கு ஃபுல்லாக அரிச்சு அப்படியே வேறு ஃபுல்லாக எப்படி இருக்குங்க அந்த இடமேவும். ஆனால் மெயினான அந்த கேவ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நினைக்கிறேன். பெஸ்டீஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவுக்கு தான். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு கேட்குறது பெரிய இதாக இருக்குங்க. ரூட்டே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். நீ பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் தாண்டிட்டோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு பெஸ்டீஸ். பனி பயங்கரமாக உழுக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்க, புகை மாதிரி வருது பாருங்க. புகை மாதிரி வருது பாருங்க. புகை இல்ல, அது சைடுல கூட வருங்க. இந்த இங்க பாருங்க, அது பனிங்க, குளிர் பனி. பிடிக்க பாருங்களா? இந்த போது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. புகை ஒரு நிமிஷம் நானும் வரேன். புகை அங்கிட்டு ஓடிடுச்சுப்பா. பெஸ்டீஸ், குணா கேவுக்கு பக்கத்துல வந்துட்டோம். இப்ப பாருங்க ஒரு புகை மாதிரி அந்த பனி இருக்குல்ல, அந்த பனி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புகை மாதிரி அப்படியே அந்த அதுக்குள்ள போகுது பாருங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. முன்னக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம வந்தவன் இறங்கணும் ஓடியே போயிருச்சுங்க. பக்கத்துல வந்தாச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்துருப்பீங்க, பழைய பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பாதி தூரம் வந்துட்டு போயிட்டோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குணா கேவு, ஸோ இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்க, வெயில் அடிக்குது, அப்படியே ஜில்லுன்னு இருக்கு பெஸ்டீஸ். அப்படியே அந்த காற்று மாதிரி, கொஞ்சம் ஒரு பனி காற்று மாதிரி அப்படியே வெள்ளையா வருது, அப்படியே போயிடுது. ஒருவேளை மேகமா இருக்குமோ? அங்கிட்டு போயிருதப்பா, மேகமா இருக்குமோ? அந்த அங்க உள்ள இருக்கு பாருங்க. ஆமாப்பா, அங்க போய் அங்கெல்லாம் உள்ள இருக்கு. நம்மள பார்த்த உடனே ஆமாங்க, ஆசையோட அதை பிடிச்சி இந்த இங்கிட்டு தான் போகுது பாதை, இப்படி ஏறி இப்படி போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து இந்த இடத்துக்கு கூட்டம் பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி உள்ள வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க காருக்கு. இங்க பாருங்க வெஸ்டீஸ், இங்க பாருங்க. இது புகை இல்லைங்க, பனி இல்லைங்க, இதுங்க அது மேகம் நினைக்கிறேன். இந்த வந்துருச்சு பாருங்க, இங்க பாருங்க. இப்ப அதுக்குள்ளதான் இருக்கோம் நாங்க, வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க, பின்னாடி பாருங்க, பயங்கரம் பயங்கரம். இங்க பாருங்க, இப்பதான் வந்துட்டு போச்சு. இந்த ஒண்ணு வருது பாருங்க, இங்க பாருங்க, இந்த வருது பாருங்க, வருது பாருங்க, இந்த வருது. ஜில்லுன்னு இருக்குங்க. இதான் மேகம் நினைக்கிறேன் பெஸ்டீஸ். அங்க பாருங்க, இன்னும் நிறைய வருது. இந்த வருது பாருங்க. இதெல்லாம் சட்டையை கழட்டி காட்டணும்பா, உடம்புக்கு ஆரோக்கியமானது. இந்த இங்கிட்டு போகுது பாருங்க, இந்த போகுது பாருங்க. நல்லா பாத்துக்கோங்க, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப பாருங்க மணி இப்ப வந்து 3:30 ஆகுதுங்க. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ட் தாங்க. போட்டோம் வண்டி அங்கேயே போட்டு வரணும். இல்ல, இன்னும் குணா கோய்க்கு இன்னும் போக வேண்டி இருக்கு. இன்னும் நம்ம ரொம்ப தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் குணா இந்தாதான் இருக்குங்க, இந்தா இருக்கு பாருங்க. இதுல ஏத்திருமா கடவுளே? இந்த இதுல ஏத்திருங்க, இதுல ஏத்தி நிப்பாட்டிருங்க. டியூப்ல போட்டு ரொம்பலாம் இதா இருக்கு, கடங்கா இருக்கு. கடங்கா இருக்கா? இந்தா பேசாட்டி அங்கேயே போட்டுருக்கலாமா? ஆமா, நடந்து ஓடியாந்துடலாமா. இதுல இங்க பாருங்க பெஸ்டீஸ், இதான் குணா கேவுங்க. இங்க இப்ப முன்ன வந்து இங்க டோக்கன் மாதிரி வாங்குவாங்க, இங்க வாங்கல போலங்க. இப்ப அதுல கொண்டே வண்டியை போட்டு வந்துருமா? இப்ப வாங்குறது இல்ல போலங்க. அதான் இப்ப அங்க முன்னாடியே வாங்கிட்டாங்களே. இதுல போட்டுறீங்களா? இதுக்குள்ள நிப்பாட்டலாம். நிப்பாட்டுறீங்க. இல்ல பயமா இருக்கு பின்னால போறதுக்கு. இங்க பாருங்க, வந்தாச்சு குணா கேவ். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவுன்னு சொல்லி அந்த குகை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டுலாம் இல்லைங்க, இப்போ தாங்க அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
பஸ்ஸில் வந்தப்போ பின்னாடி இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி நிப்பாட்டியிருந்தாங்க. முன்ன இங்கனக்குள்ள டோக்கன் வாங்குவாங்க, இப்பயும் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்குறாங்களா? அப்படியே நம்ம போய் இங்கே பாருங்க, இங்கிட்டு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அங்கிட்டு பனி வந்துக்கிட்டு இருக்குங்க. பாறை கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. மேலே இருக்கு, பிரச்சனை இல்லாம வண்டி நிக்குமே இதுல. நான் அதுக்கு தான் சொன்னேன். அந்த ரெட் இருக்குல்ல, அந்த சைடு போயிருந்தீங்களா? எவனாவது ஒயரா இருந்து கீழே வந்துடும், சேஃப்டியா போட்டுக்கணுங்க. அந்த அங்க ரெட் அந்த இதுட்டியா அந்த ரெட்டு தான். இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். பனி எவ்வளோ பேஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், சடனாக வெயில் அடிக்குது. இங்கே உள்ள கிளைமேட்டே இப்படி தாங்க. திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே. ஆனால் வெயில் அடித்தாலும் அந்த ஒரு வெயிலோட இதே இல்லைங்க, தாக்கம் அப்படியே ஜில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த உனிமே தான் ஏறுன்னு நினைக்கிங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம மேலே போயிட்டு வண்டி நிப்பாட்டுறதுக்கு சேஃப்டி இல்லைன்ட்டு திருப்பி கீழே இறங்கிட்டோங்க. இங்கேயே வண்டி நிப்பாட்டியாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே கூட நடந்து போய்க்கலாங்க. பெஸ்டீஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அந்த சைடு நிப்பாட்டிட்டு அந்த போட்டு போட்டுருக்காங்க. பக்கத்தில் வந்துட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் இதுலேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குணா கேவ்னு சொல்லி இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் அங்கே நிற்கிதுங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் இங்கே வந்து ஒன்வே மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம போய் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதை வழி தான் போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நார்மலாக தான் இருக்குது. பெஸ்டீஸ் வீட்டில் கிடக்கு பெஸ்டீஸ் நிறையா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதனால் இங்கே ஒன்று வாங்கிட்டு அப்படியே அங்கே போகலாமே சொல்லிட்டு ஒன்று மாட்டியாச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதை வச்சு தான் ஓட்டியிருப்பேன் இந்த விலாக் ஃபுல்லாக. சரி, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இல்லைனாலும் பெஸ்டீஸ் இங்கே பாருங்கள், மணி வந்து பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குணா கேவுக்கு வந்திருக்கோம். ஸோ கூட்டம் நார்மலாக தான் இருக்குது இன்றைக்கி. சரிங்களா, இதுதான் என்ட்ரன்ஸு. பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இல்லை, இப்போ தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேவு மாதிரி. ஸோ குணா கேவுன்னு வச்சுருக்காங்க பாருங்க. மேலே குரங்குறங்களாம் இருக்குது. என்ன 2 பேர்ண்ணே? எவ்வளோண்ணே? என்ன நாங்கள் 2 பேர்ண்ணே. எத்தனை மணி வரைக்கும் இருக்கோம்? யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க இந்த ஊரில். இந்த பாருங்க, ஏதோ சவுண்டு விட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. 5:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும், 6 மணி வரைக்கும். அப்படியா? 8:30 வரைக்கும் இருக்கும்பா. ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேங்க, ஆனால் விளாக் பண்ணல. இங்கே பாருங்க, கீழே வெயில் அடிச்சுட்டு இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ மிஸ்ட்டுன்னு பாருங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இங்கே பாருங்க, இன்னும் கீழே போனோம்னா இன்னும் அதுக்கு மேலே இருக்குங்க. கீழே ஆனால் வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கு. அதான் ஸோ இந்த இப்போ அந்த நம்ம குணா படம், அது என்ன படம், அது கமல் படம் ஒன்று வந்துச்சுல, அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு நார்மல் கூட்டம். அதுக்கப்புறம் இப்போ இந்த கேரளா படம் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் அந்த வியூ பாயிண்ட்ன்றது. இன்னும் அங்கிட்டு தள்ளி போனோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாதியில் கட் ஆகிடுச்சுங்க, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அப்புறம் ஒரு ப்ரோ தான் வந்து சொன்னாப்புல. இங்கே பாருங்க, மிஸ்ட் அப்படியே வருது. எதையோ சந்திச்ச ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. வாங்க அங்கே போவோம், அங்கே போவோம். அப்புறமேட்டுக்கு போயிட்டு வந்து கூட எடுத்துக்கிறோம். அங்கே இடம் இருக்காது. இந்த இருக்குல்ல, இதெல்லாம் அந்த குழி தான். இந்தா இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, யாரும் உள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு. நாங்கள் நடப்போம். இந்த இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொக்கா தான் பெஸ்டீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படம் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த இது மேலே வச்சு எடுத்திருக்காங்க. மிஸ்ட்டை பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்கு மிஸ்ட்டு. இந்த இருக்கு பாருங்கள், இதுவும் ஒரு பெரிய கொகை மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள்,
இதாங்க குகை, இங்கே பாருங்க போகுதுங்க, இந்த போது பாருங்க போகுது பெஸ்டிஸ். இங்கே பாருங்க எப்படி உள்ளே போகுதுன்னு பாருங்க. இதுதான் குகை, இதுவும் குகை தான். இந்த போது பாருங்க இந்த கேவு. ஸோ இதோட இது பண்ணிட்டாங்க. அங்கிட்டு வந்த போது பார்த்தீங்களா உள்ள இதான் அந்த குணா குகைன்றது. ஸோ அந்த கேவுன்னு சொல்கிறாங்களே, ஸோ அதுதான் இந்த இருக்குல்ல, இதுதான் அது. இந்த இது ஃபுல்லாக குகை தான். இது இப்போ நம்ம அதுக்கு மேலே தான் நின்றுட்டு இருக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது, அது என்னது அந்த வியூ பாயிண்ட், லாஸ்ட் வியூ பாயிண்ட்டு. ஸோ அந்த குணா கேவுன்றது இதுதான் வெஸ்டீஸ். நீங்கள் அப்படியே அங்கிட்டிருந்து நடந்து வந்து இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், இதை பார்த்துட்டு அப்புறமேட்டில் ஏதாவது ரீல்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு அப்புறமேட்டு அப்படியே கிளம்பலாம். அடுத்து வந்து 4-5 வியூ பாயிண்ட் இதெல்லாம் இருக்குங்க. அவ்வளோதான். வேறு இங்கே வேறு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேறு அந்த மாதிரிலாம் இல்லை. மிஸ்ட்டை என்ஜாய் பண்ணணும்னா இங்கே வாங்க. நல்லா மிஸ்ட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்குங்க. நிறைய அந்த காலேஜ்லேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. ஸ்கூல் லீவ் முடிஞ்சில, அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்கூல் லீவ் கூட்டம் முடிஞ்சதுனால கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் குகை தான். இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, கம்பி மாதிரி, யாரும் உள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு. ஒரு சமயத்துலலாம் இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும், எனக்குள்ள வந்து நிற்க கூட முடியாது. இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு, நல்லா ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ஸ்கூல் லீவ் முன்ன முடிஞ்சில, அதனால் இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அதான் மேலே ஏறலாம். பெஸ்டீஸ் ஒரு வழியாக அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்காரங்க ஒருத்தர் ஒரு வீடியோவை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த குணா கேவுக்கு கண்டிப்பாக போகணுன்ட்டு 2-3 டைம் ஆச்சு. சரிங்களா, அன்னைக்கு வந்தோம், அன்னைக்கும் பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு கன்ஃபார்ம் பார்த்தே ஆகணுன்ட்டு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள் மிஸ்ட்டை பாருங்கள், அப்படியே மிஸ்ட்டு உருவாகி அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்குங்க. எப்படி இருக்கு இன்னைக்கு அனுபவம்? வாங்க, இங்கிட்டு வாங்க. அருமையா இருக்கா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை பார்த்தீங்களா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? குணா குகையை பார்த்துட்டீங்க. சரி. எப்படி இருக்கு மிஸ்டோட அனுபவம்? இத புகைன்னு இருக்காருங்க, யாரோ புகை போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு இருக்காரு. கொசுவுக்கு அதிகம் புகை போட்ட மாதிரி இருக்கு. கொசுவுக்கு அதிகமா புகை போட்ட மாதிரி இருக்கா? நல்லா ஜாலியாக நிறையா அந்த காலேஜ்லேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பாட்டு பிடிச்சி ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு அந்த பாருங்க, வாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் மேலே போய் பார்ப்போம், மேலே வியூ பாயிண்ட்டை. ஆனால் இன்னைக்கு நார்மலான கூட்டம், ரொம்ப கம்மியான கூட்டம் தான். ஒவ்வொரு நாளைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் கூட்டம். அதுவும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறமும் ரொம்ப கூட்டம் வந்துச்சு. அந்த குணா படமா, அது என்ன படம், கமல் படம், குணா, அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் நார்மலாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்ததுக்கப்புறமா இன்னும் கூட்டம் அதிகமாகிடுச்சு, நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்ன உள்ள என்ட்ரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்குறாங்க. சரிங்களா, அப்புறம் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகும் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம் 10 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. அவ்வளோதான் பெஸ்டிஸ். ஸோ இதுதான் சும்மா ஒரு மரம், அதாவது வந்து மேடு மாதிரி இருக்கும். இதில் வந்து இதெல்லாம் கேவுங்க. இது இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு, இதுதான் குணா கேவ். இங்கே பாருங்கள் மிஸ்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள், அப்படியே அங்கேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு கல்லு போட்டோம்னா எவ்வளோ தூரம் போகும் தெரியலையே, இங்கதான்ப்பா கிடக்கு. மிஸ்ட் அப்படியே உருவாகி மேலே வந்துக்கிட்டே இருக்கு. சரி வாங்க, கூட்டம் வரவங்களே மேலே போவோம். வாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வியூ பாயிண்டில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க லைட்டாக விலகிருச்சுங்க மிஸ்டேவும். பாருங்க விலகிருச்சு பார்த்தீங்களா, பாருங்க எல்லாம் வெளிச்சமா தெரியுது பாருங்க. இப்போ தெரியுதா? போவோம். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் எப்படி இருந்துச்சு பாருங்க பெஸ்டிஸ். இங்க கிளைமேட்டே இதுதான் போல. அதான் இங்க பாருங்க வெயில் வந்துருச்சு, ஆனால் இப்போ மறைஞ்சிருச்சுங்க, மிஸ்ட் மறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இங்கே பாருங்க இதுதாங்க தெளிவாக தெரியுதா? சடனாக இப்போ வரைக்கும் எவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு இதுக்குள்ளே, ஃபுல்லாக இப்போ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க.
நல்லா இருக்குல்ல? இதுதான் அந்த வியூ பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். நம்ம உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அப்புறமேட்டு இங்கனக்குள்ளே பார்த்துட்டு அப்படியே வந்து போகலாம் பெஸ்டிஸ். ரீல்ஸ் கில்ஸ் எதுவும் எடுக்கணுங்கன்னா இங்கனக்குள்ளே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். போன அப்புறம் முன்னால ஜஸ்ட் நோ. இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், ஒரு 2 நிமிஷம் தான், சல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கங்க, இந்த இடத்துல இன்னும் போய்கிட்டே இருக்கும் போலண்ணா. இங்கே பாருங்கிட்டே இருக்கும் போல. ஆமாம், தேனி போகும், தேனி சைடுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. இப்போ லைட்டாக சூரியன் வந்தாப்புல கொஞ்ச நேரம் எங்களுக்கு காமிச்சாப்புல, அப்படியே மறைஞ்சிட்டாப்புலங்க. பாருங்க, அப்படியே மறைஞ்சிட்டாப்புல. இங்கே பாருங்க, இதுதான் கேவ், இதுதான் பெஸ்டிஸ், இதுதான் கேவ். இதை பார்க்கறதுக்கு 2 டைம் அன்னைக்கு வந்துட்டு பார்க்க முடியாமல் போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தாச்சு. நல்லா ஜில்லுன்னு இருக்கு. கையெல்லாமே எங்க விழுந்து சாவாங்களா? இதுலலாம் விழுந்து சாக மாட்டாங்க. சூசைட் பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஆமா, சூசைட் பாயிண்ட். இது இன்னொரு இடம் இருக்கு, அது வேற இடம்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா மெயினான குகைக்கெல்லாம் நம்மளை விடல. இது வந்து பாத்தீங்கன்னா மேட்டாப்ல விட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. சரி வாங்க பார்க்கட்டும். நிறைய பேர் இங்க உள்ள கிளைமேட்டை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அத மாதிரி தான் இருக்கு. வெயில் அடிக்குது, திடீர்னு மிஸ்ட் ஆகுது. இப்போ கிளியரா இருக்கு. வரும்போது எவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு, இப்போ பாருங்க எவ்வளோ கிளியரா இருக்கு. இதாங்க வியூ பாயிண்ட். இந்த இதுலலாம் ஏறக்கூடாது, ஆனால் ஏறுறாங்களா? இதெல்லாம் கேவு, இதுதான் குகை, அதுலேயும் ஏறுறாங்க பாருங்க. மக்கள், நம்ம மக்களுக்காக சேஃப்டிக்காக தான் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதாங்க மெயினான குகை. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக போட்டு வச்சுருக்காங்க. யாரும் இங்கிட்டு போகிறாங்க. இதில் வேறு ஒன்றுமே கிடையாது, சும்மா அங்கே உள்ளது மாதிரி தான். சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு மாதிரி எல்லா சைடும் போட்டு வச்சுருக்காங்க, யாரும் எந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தாங்க இருக்கு பாருங்க. அங்கிட்டு உயர போனாலும் அப்படிதான் லாக் பண்ணிருக்குமா? உயர போனா அப்படிதான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. தெரியல. மணி மை ஜான். இங்க பாருங்க, வேறு மரத்தோட வேறு என்ன, மரத்தோட வேறுங்க. அப்படியே மலைக்கு மண் அரிச்சு அரிச்சு இந்த வேரை ஃபுல்லா எப்படி வேறா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? என்ன நடக்குதுன்னே தெரியல. இல்ல பாருங்க, ஜஸ்ட் நோ. இப்போ பாருங்க, இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, இந்த வருது பாருங்க மிஸ்ட்டு, அப்படியே மிஸ்ட்டு வந்துட்டு இருக்குங்க. பாருங்க ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்துருச்சு. சடனாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு வர உடனே எப்படி வந்துருதுன்னா வெயில் வருதுங்க, அப்புறம் மிஸ்ட்டு வருது. அப்படியே திடீர்னு கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு இங்கே. வாங்க அந்த வேர்கிட்ட போமா. இங்க பாருங்க, மண்ணுக்கு மலைக்கு ஃபுல்லாக அரிச்சு அப்படியே வேர் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடமே. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க நல்லா ஜாலியாக. இது என்ன மரம் தெரியல, ஆலமரம் மாதிரி தான் இருக்கு. என்ன எங்க அங்கயா? இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. பெஸ்டிஸ் சுத்து போட்டாங்க, மிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்து போட்டாங்க. இந்த வர்றாங்க பாருங்க, இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, அப்படியே சுற்றி வருதுங்க மிஸ்ட்டு, அப்படியே உள்ள கவர் ஆகுது பாருங்க. இந்த வருது பாருங்க மிஸ்ட்டு. குணா கேவுக்கு வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு உங்களுக்கு பஞ்சமே கிடையாது.
மிக்ஸ்டை என்ஜாய் பண்ணணும்னா இங்கே வாங்க. இது என்ன மரம்னு தெரில, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு இந்த இது மலைக்கு அரிச்சு அரிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் எல்லாம் உட்காந்து நல்லா ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ₹10. இங்கே பாருங்க, இங்கிட்டு ஃபுல்லாக உள்ள வேறு ஃபுல்லாமே தெரியுதுங்க. மழை பெஞ்சு அப்படியே மண் ஃபுல்லாக அரிக்கும்ல, ஸோ அரிச்சு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேறு வெளியில் தெரியுது. அதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. இந்த இங்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இங்கே தான் மெயினான இடம் போலங்க. ஆமாம், இப்போ நம்ம அங்கிட்டு போயிட்டு வந்தோம். மிஸ்டர் எப்படி வருதுண்ணே என்ன இங்கே பாருங்க மிஸ்ட் வருது பாருங்க. சவுண்ட் வைக்கிறான். வாங்க வாங்க வாங்க, இந்த போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, ஏதோ போர்டுலாம் வச்சிருக்காங்க எனக்குள்ள பாருங்க. உள்ளே செல்ல தடை, ஆபத்தான பகுதி அப்படின்னு எனக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அப்படின்னா இதுதான் மெயினான கேவுன்னு நினைக்கிங்க. இப்போ நம்ம நிற்கிறோம்ல, இந்த இடம் தான் மெயினான குகைன்னு நினைக்கிறேன். இந்த எனக்குள்ள பாதை மாதிரிலாம் இருக்குங்க, எல்லாம் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க, யாருமே உள்ளே போகக்கூடாதுன்னு. நிறைய பேர் இங்கேயும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க பெஸ்டிஸ். ஆனால் மெயினான அந்த கேவ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ல தடை, ஆபத்தான பகுதின்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதனால் யாருமே போக முடியாது. கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சைடு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இங்கே பாருங்க, மிஸ்ட்டை பாருங்க அப்படியே எப்படி வருதுன்னு பாருங்க மிஸ்ட்டு. மணி என்ன இது? போக வரல. சரி பெஸ்டிஸ், அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரில, பிளான் என்னன்னு தெரில. சரிங்களா, கீழே போய்க்கிறோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா, குணாகோவிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோங்க. இது போயிடும். நல்லா கேங்கோடு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், மிஸ்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு. இங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக மரங்கள் தான். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் உள்ளே எவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு, இப்போ கிளியர் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஆனால் இதோட டைமிங் தெரியல, சரியாக சொல்ல மாட்டேங்காங்க. கேட்டோம்னா பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிருப்பேன். ஆனால் 4 மணி நினைக்கிங்க, 4:30 சொல்கிறாங்க கடையில் கேட்டதுக்கு, பக்கத்தில் உள்ள கடைகளில் கேட்டதுக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே சுத்தமாக மிஸ்ட்டு ஃபுல்லாக கம்மியாகிடுச்சுங்க. அவ்வளோதான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காலேஜ்லேருந்து கேங்கா வந்திருக்காங்க. காலேஜ் கேங்கா, காலேஜ்லேருந்து நல்லா கேங்கில் வந்திருக்காங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பாத்தியா அண்ணன் எங்கே ஆரம்பிச்சிட்டாரு. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நினைக்கேன். ஸோ அவங்களாம் வாத்தியார், அவங்களாம் பின்னாடி போகிறாங்க, பசங்க எல்லாமே முன்னாடி போயிட்டு இருக்காங்க. செம வைப் ஆகிட்டாங்க. கேரளா நினைக்கேன், கேரளாலேருந்து வந்திருக்காங்க நினைக்கேங்க. கேரளாங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா இப்போ இங்கேயே எப்படி பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு நல்லா டான்ஸ் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. வந்தீங்கன்னா பசங்க கூட வாங்க. அந்த அதுக்கு மேலே டாப் ஒரு இடம் இருக்குது, மெயினான குகை. அங்கே வந்து உள்ளே போக முடியாது, அங்கே வந்து ஆள் போட்டிருக்காங்க. அங்கனக்குள்ளே ஒரு ஆளை மேலே பாதி தூரம் போயிட்டு நம்ம அங்கே நின்றுணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே பற்றி விட்டுருவாங்க. இந்த இங்கே இது பாத்ரூம் எல்லாமே இங்கே இருக்குங்க, லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும். கட்டணம் தான், பரவாயில்லைங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வேணும், ஏன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பாப்பா அந்த முயல் காதை தூக்கி இங்கே திரும்பி தூக்கு, தெரிய மாட்டேங்குல, தூக்கு தூக்கு தூக்கு. ஆனால் இங்கெல்லாம் குண்டா இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுங்க. பாருங்க, அப்படியே உணர்ந்துருச்சு. தொண்டையே வறண்டு போய் கிடக்குங்க. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த பசங்க வந்து
வந்துட்டோம் வெளியில. ஃபைனலி முடிச்சாச்சு, அவ்வளோதான் சுனாபுவியை. ஃபைனலி அப்படிங்கிறது கிளம்பியாச்சுங்க. அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஏதோ வியூ பாயிண்டானா இவர் லேட் ஆகிறத பார்த்தா அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நினைக்கிறேன். 3 நாள் மூடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் பசிக்கு தான். போட்டு போகலாம். அவ்வளோதாங்க, இந்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மணி இப்போ எத்தனை ஆகுது? 4:25. 4:26 ஆகுது. 4:26 ஆகுது. இப்பயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே யாரும் போக முடியாது. உள்ளே போயிருக்காங்களா அவங்க மட்டும் எப்போனாலும் வந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு டைமிங் தான். ஆனால் இதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்வே நினைக்கிங்க. ஒன்வேங்க நம்ம வந்துட்டு அப்படியே இப்படி கூட சுற்றி தான் அப்படி போக முடியுமா? அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அடுத்து ஏதோ வியூ பைன் ஃபாரஸ்டா? ஆமாம், மரங்கள் காடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஃபுல்லாக அப்படி தான். அந்த மெயினான பிளேஸில் மட்டும் மிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க. மீதி இடங்கள்ல ஃபுல்லாக வெயில் எப்பயும் போல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா அது பனி கம்மியாக இருக்கும்பா. இல்லை உள்ளக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது குகைங்க, கேவுங்க நடுவுலங்க, அதனால அப்படி தான் இருக்குது. ஏன்னா வெயில் அடிக்கும் போது விளைகிறது பார்த்தீங்களா? ஆமாம், வெயில் போன உடனே தான் அப்படியே அப்புது. வெயில தான் இது மறைக்குது. நீங்க வேற இல்ல, மேக கூட்டங்கள்ல சூரியனை பூமியில தடுத்த உடனே அப்படியே பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுன்னு. ஆனா உள்ளக்க இப்ப உள்ள இருந்தோம்னாலும் உள்ள பயங்கர மிஸ்டா தான் இருக்கும். வேற கிரகத்துல எல்லாம் எப்படி இருக்கும்? அதானே இவங்க என்னடானா நிலாவுக்கு போலாம் புண்ணாக்கு போலாங்கிறாங்க. தலைவரே இதெல்லாம் வீடியோ போடுவேன், பார்த்து பண்ணுங்க. ஆனா இங்க இந்த டாய்லெட்லாம் இருக்குங்க, ஃப்ரீயா. பெய்டுன்னு நினைக்கிறேன். பெய்டு தான், பரவாயில்ல. பாத்ரூம் வசதிகள்லாம் இருக்குங்க இங்க. கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல ஒன்னொன்னு இருக்கு. இதுதான் இந்த பைன் ஃபாரஸ்ட், மரங்கள் காடு. ஆமா ரைட். இதுல உள்ள பூரா மரங்கள் தான் இருக்கும். மரங்கள் காடு இந்த இருக்குல்ல காடு. அதாவது நம்ம ஊர்ல உள்ள தோட்டம் இருக்கும்ல, தோட்டத்துல இந்த அகத்தி போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லா மரங்களா இருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு அதுக்கு ஒரு என்ட்ரி. இல்ல போலாம். இல்ல போலாம். இந்த அங்கன கூட பாட்டுறீங்களா? இல்ல இருக்கட்டும். ஆனா இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க அந்த இடம். வெயில் எனக்கு வந்து இதாங்க அந்த பைன் ஃபாரஸ்ட். இதுக்குள்ள வேற ஒன்றும் இருக்காது, சும்மா அந்த மரங்கள் தான். மரங்களுக்கு நடுவில் போய் நம்ம போய் போட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்குது, அதுக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கோம் பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள. எடுத்துக்கலாம், இந்த இதுக்குள்ள கூட போய் எடுத்துக்கலாம். இங்கிட்டு வந்தீங்கன்னா இது ஃபுல்லா அந்த பைன் ஃபாரஸ்ட் தான். இந்த இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேயர் பாயிண்ட். ஸோ அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு வந்துட்டாங்க. பெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகல. ஸோ பெயின் ஃபாரஸ்ட்ன்றது இதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் மணி என்ன ஆகுது இங்கே பாருங்கள், மிஸ்ட்டை பாருங்கள் எப்படி வந்துட்டு இருக்குன்னு. வந்து இது பேர் என்னது? மேயர் பாயிண்ட். மேயர் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பெயின் ஃபாரஸ்ட்டுக்கும் ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூங்கா மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மலான ஒரு பூங்கா மாதிரி ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்குங்க. சரிங்களா, ஒரு வியூ பார்க்குற மாதிரி. மிஸ்ட்டை பாருங்கள், அப்படியே மிஸ்ட்லாம் வருது பாருங்க. அங்கே எப்படி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒன்று இருக்கும், நிற்கிற வியூ பாயிண்ட் அங்கே பார்க்குறோம்ல, அதே மாதிரி. ஆனால் இங்கே மிஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை, வெயில் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அங்கே எப்படி இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சுல. ஸோ வாங்க அந்த சைடு போய் பார்ப்போம். அந்த சைடு தான் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, காட்டு மாடோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. அதே உள்ளே ஏறக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க நினைக்கிறேன். கைக்கு தொடக்கூடாதோ எதுமோ. அங்கே பாருங்க காளான்லாம் வச்சிருக்காங்க. காளான்லாம் நான் பார்க்கவே இல்லை. இதான் பெஸ்ட் மேயர் பாயிண்ட். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மிஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்க கீழே மிஸ்ட்டு, இங்கே கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வருது பாருங்க மிஸ்ட்டு. இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே.
வெயில் தாங்க அடிக்குது. மேயர் பாயிண்ட்ல வந்து ஃபுல்லாக வெயில் தான் அதிகமாக அடிக்குது. அதுக்கு நம்ம பெயிண்ட் ஃபாரஸ்ட் கூட போயிருக்கலாம், கொஞ்சம் மிஸ்ட்டு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் மிஸ்ட்டு இங்கே இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த சைடு தான் வருது. ஸோ அவ்வளோதான். அங்கிட்டு போவோம். அங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ட்டு வரும். பெஸ்டீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேயர் பாயிண்ட் அதில் தான் நம்ம இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த நேரமாக என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஸோ மிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துகிட்டு இருக்குங்க. மிஸ்ட்டு அந்த சைடு வருது. மேலே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் ஒன்று இருக்கான். ஸோ அங்கே போவோம். சரிங்களா? வாங்க போவோம். வாங்க பாருங்க. நார்மலாக தான் கூட்டம், நார்மலான கூட்டம் தான் நிக்கலாம். இது என்னண்ணே? அதானே இருக்கேன். இங்க பாருங்க காளான்லாம் இருக்கு. காளான் ஸ்டாச்சுலாம் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு காட்டு மாடோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா உள்ளே நுழையாதீர்கள் போட்டிருக்காங்க. மேல ஏறக்கூடாது போல. ஆமா வாங்க அப்படியே மேல போய் பார்ப்போம். இப்படி போக முடியாது, அந்த சைடு தான் போக முடியும். கேரளாக்காரங்க தாங்க அதிகமா இருக்காங்க. கேரளால இருந்து வந்திருக்காங்க நிறைய பேர். இந்த இருக்குல்ல ஸ்டாச்சு, நம்ம நேரத்தை பாத்துக்கீங்களா. ஆனா அங்க பயங்கரமா இருந்துச்சு மிஸ்ட், பயங்கரம். அப்படியே மேல ஏறி கொஞ்ச நேரம் லைட்டா இதாயிடுச்சு. இருந்தா வருது பாருங்க மிஸ்ட், இந்த வருது பாருங்க. இன்னைக்கு இந்த ஸ்கூல் இதெல்லாம் வச்சிருக்காங்களே, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நார்மலான கூட்டம்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கு பெஸ்டீஸ். ஆனா இன்னும் இந்த ஸ்கூல் லீவ்லாம் மே மாசம் லீவ்ல எல்லாம் இந்த சைடு வந்து அமைச்சுக்கோங்க, இதுல ஏறி நிக்க முடியாது. காயெல்லாம் உதடெல்லாம் உணர்ந்துருச்சுங்க பெஸ்டீஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மிஸ்ட் வருது, அப்படியே லைட்டா வெயில் அடிக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு இந்த இடம். வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாங்க. நார்மலா கொஞ்சம் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு. ஆக்சுவலா வந்திருப்பேன் இந்த இங்க வந்து என்ன பசங்க கூட வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்தேன் இங்க நானு. ஆனா வீடியோ விளாக்லாம் பண்ணல நானு. சரி வாங்க, அடுத்தது ரோஸ் கார்டன் இருக்கு, அங்க போலாம். சரிங்களா? வெயில் அடிக்கிறதுனால நல்லா கிளாரிட்டியா இருக்கு. ரோஸ் கோடன் குடன் ரோஸ் குடோன் இல்ல, ரோஸ் கார்டன் இல்ல, ஃபுல்லா இருந்துச்சுலங்க. ஒவ்வொரு நேரம் வந்து இங்க இருப்பாங்க. மரத்தவே வந்து பாத்தீங்கன்னா அறுத்து உட்கார்றதுக்காக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மரம் இருக்குல்ல, மரத்தையே கட் பண்ணி உட்கார்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லா ஒரு 2-3 இடத்துல. இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் நினைக்கிறேன். இருக்கா நல்லா மியூசிக்கா இருக்குல்ல, நல்லா சவுண்டு. இதான் நல்லா இருக்கு, இந்த சவுண்டு தான். இதை வாங்கிறீங்களா? இது 3650, அது கிரீன் வந்து 3850, இது 1800. இது எவ்வளவு? இது 590, 500. இது பேர் என்னது ப்ரோ? ஓயோவா? யோயோ. ये पेर रोयो होगा योयो क्या हो भैया खाने का चाय पीने का छोड़ दो நம்ம எடுத்துக்கோ. இங்க விரல்ல சுத்திட்டு அப்படியே மேல எங்கேயும் போயிட்டு வருங்க. வந்து பாத்தீங்கன்னா எப்ப வெயில் அடிக்குது எப்ப இந்த மாதிரி இருக்குதுன்னே சொல்ல முடியாதுங்க. திடீர்னு மிஸ்ட் வருது. நம்ம போற இடம் ஃபுல்லா ஃபைன் ஃபாரஸ்ட் தாங்க. ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். பாருங்க பாருங்க, இதாங்க ரோஸ் கார்டனு. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 5 மணிக்கே க்ளோஸிங்க எல்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன ரேட்டு எல்லாமே இதை போட்டிருக்காங்க. 5 மணிக்கே க்ளோசிங் டைம், ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஆனால் உள்ள நல்லா டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணிடுறோம். என்னக்கா அப்படியே இருக்குது பாருங்க. இதுதான் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க? காலையில் 9 to 5. 9 to 5, அப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எப்பயுமே நைட்டு போய் 9 to 5 அப்பயுமே அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பெஸ்டீஸ் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன் எல்லாமே க்ளோஸிங்கு 5 மணி கரெக்டாக 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கூட மேலே ஏறி வந்தோம்னா இந்த வியூலாம் பார்த்துக்கலாம் கீழே. ஸோ அதான் என்ட்ரி ரோஸ் கார்டன். இதுலேருந்து உள்ளே போகும்னு நினைக்கிங்க. அந்த போட்டிருக்கோம் பாருங்க. அதில் ஃபுல்லாக மரங்களாக தாங்க இருக்குது. இந்த ஏரியாக்குள்ளே ஃபுல்லாக மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 மணி சாயந்தரம், காலையில் 9 to 5, 8 to 5, சாரி காலையில் 8 to சாயந்தரம் 5 மணி. ஃபுல்லாக ஆர்எக்ஸுங்க, ஆர்எக்ஸ் டீம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆர்எக்ஸில் போயிட்டுருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. ட்ரிப்பு வந்திருக்காங்க போல் ஒன்றே உள்ள எல்லோரும். ஃபுல்லாக போன வண்டி ஃபுல்லாமே 6 வண்டின்னு நினைக்கிறேன். 6மே RX 100 தாங்க. இந்த இந்திய வானி இயற்கை ஆராய்ச்சியகம் போட்டிருக்கு. இதுக்குள்ளே விடுவாங்களான்னு தெரிலங்க. உள்ளே விட மாட்டாங்க நினைக்கிறேன். க்ளோஸ்டின்னு போட்டிருக்கு. அப்போ விடுவாங்க போலங்க. விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே சோலார் மியூசியமா? டவுனுக்குள்ளே இருக்குது. கோடை 100.5 தான். இது வானிலை ஆராய்ச்சின்னா மியூசியமா? ஓ இது க்ளோஸிங்கா? எத்தனை மணிக்கா? க்ளோஸிங்கா எத்தனை மணிண்ணா? 4 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. காலைல எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? 9 மணிக்கா? எவ்வளோ ப்ரோ சார்ஜ் ஒரு ஆளுக்கு? ஆமாம், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4 மணிக்கெலாம் க்ளோஸா? காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு க்ளோஸு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்களாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுங்க லாங்கில் பார்ப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடம் அந்த டெலஸ்கோப் மாதிரி இருக்கணும். அந்த இடமா அந்த நம்ம எஃப்எம் ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, அது கிடையாது இது. பெஸ்டீஸ் அப்படியே அந்த ரோஸ் கார்டன் வந்தோம். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 5 மணியோட க்ளோஸிங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அண்ணன் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டதில்லை, சாப்பிட்டு பார்க்கணுன்னாரு. சரி, அவர் ப்ரெட் ஆம்லேட்டு சொல்லியிருக்கு. ஸோ பாருங்கள் அக்கா கடை தான் எப்படி போடுறாங்க பார்ப்போம். அக்கா எப்படி அது என்ன இருக்கா? மிளகா பொடியா? ஸ்பெஷலாக பொடியா? ஸ்பெஷல் பொடிமா. ஸ்பெஷல் பொடி. கோடை ஸ்பெஷல். பெப்பரு, சாட் மசாலா, சிக்கன் பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? அப்போ இந்த ஊர் தானா? எப்படி இந்த குளிர்லாம் தாங்குறீங்க? என்ன பண்ண முடியும், தாங்கி தான் ஆகணும். இப்போ நார்மலான குளிர் தானக்கா? ஆமாம், இப்போ நார்மல் தான் குளிர். ஆனால் பனி இருக்கு. நைட்லாம் ரொம்ப பனி இருக்கு. எந்த மாதம்க்கா அதிகமாக குளிரும்? நவம்பர் இந்த இதில் தான் இருக்கும். அப்போ சீசன் மட்டும் தானா? சீசன்லாம் வெயில் இருக்கும், ரொம்ப வெயில் தெரியாது. பாருங்க அக்கா பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் குளிர் பயங்கரமாக குளிருதுங்க. ஏதாவது அக்கா அந்த ஒரு இது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் போய் கையை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேக போட்டிருக்காங்க காணு. ஸோ அதில் கையை வைக்கிறேன், லைட்டாக ஒன்றுமே தெரிலங்க, அப்படியே தான் இருக்குது, அவ்வளோ ஜில்லாக இருக்குது. ஆனால் இவங்களாம் இங்கேயே இருக்காங்களே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த குளிர் எதுவுமே தெரியாது. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ணன் தான் ஆசைப்பட்டார். அப்படி எடுத்து சாப்பிடுங்க இந்த இடத்துல.
விடுது. இதான் உங்களுக்கு சுடுது பாருங்க. நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா அக்கா கடையில் ட்ரை பண்ணுங்க. இந்த கார்டன் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த டேர்னிங்கில் அக்கா கடை இருக்கு. குளிர்க்க வந்து எந்த ஹீட்டுமே தெரியல. பெஸ்டிங்க பாருங்க, இங்கே கையை வைக்கிறேன் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. பஜ்ஜி பொடி, அக்கா ஸ்பெஷலாக ஏதாவது பொடி ஒன்று போட்டிருக்காங்க. பஜ்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பொடி தான் அவங்க கோடை ஸ்பெஷல்ன்றாங்க. நல்லா இருக்கு பெஸ்டிஸ். பிரெட் ஆம்லெட்டு அப்புறம் பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, அந்த அக்கா கடையில் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் இருக்கும் இந்த கடை. இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கிளம்புவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடமுமே க்ளோஸ் ஆகிருக்கும்னு நினைக்கங்க. குதிரை ரைடா, லேக் போட்டிங் இருக்கு போலங்க. இப்போ இந்தா பூரா குதிரை. சைக்கிளில் பாருங்கள், ரெண்டு பேர் ஓட்டுறது. லவர்ஸ் சைக்கிள் ஓட்டுறது, சைக்கிளிங். ரோஸ் பார்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லேக்குக்கு வந்திருக்கோம். அங்கே அந்த பார்க்கில் வந்து, அந்த பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லைங்க, அதனால் இங்கே போயிட்டுருக்கோம். டீஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் குதிரை ரைடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேக்குங்க. போட்டிங்கு போயிட்டுருக்கு. இது மட்டும் தெரிலங்க. ஆனால் இப்போது மணி 5-6 ஆக போகுது. க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கங்க. பாருங்கள் இங்கனக்குள்ளே அந்த தண்ணி மேலே பீச்சு அடிச்சிட்ருக்கு. அவ்வளோதாங்க. அந்த அது என்ன, அது ஆறு மாதிரி ஏதோ மேலே ஓடுது. என்ன இப்படி? ஆமாம், இதுதான் போட்டிங்கு. லேக்கு ஏன்ப்பா இப்படி குளிருது கிணக்குள்ளையும்? அதுதான் கொடைக்கானல். இங்கே பாருங்க, 2 பேர் ஓட்டுற சைக்கிளா இந்த ஓட்டிட்டு போகிறாங்க. ஆமாம், 2 பேர் ஓட்டுற சைக்கிள். 2 பேரை மீச்சிக்கலாம். ஓ சரி சரி. அதான் லவ்வர்ஸாக வந்தீங்கன்னா 2 பேர் ஜாலியாக அந்த 2 பேர் மிதிக்கிற சைக்கிளில் போகலாம். குதிரை சவாரிலாம் இருக்குங்க, குதிரை சவாரி. இங்கே பாருங்க, போட்டிங் நிறையா போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இங்கே பாருங்க, இங்கிட்ட ஒரு என்ட்ரன்ஸ், அங்கிட்டு அந்த சைடில் தான் கடைகள் எல்லாமே நிறையா இருக்கும். அந்த சைடு லாஸ்ட்டு இங்கே பாருங்க. ஆனால் ஒரு ஸ்மெல் அடிக்குதுங்க. இங்கேயும் குளிர் பயங்கரமாக இருக்குல்ல. இங்கேயும் குளிராக தாங்க இருக்கு. இங்கே பாருங்க, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து மேலே பீச்சு அடிக்கிற மாதிரி பைப்பு இதெல்லாம் செட் பண்ணி இது பண்ணிருக்காங்க. நிறைய பேர் போட்டிங் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, போட்டிங் போயிட்டுருக்காங்க பாருங்க எல்லாரும். ஆனால் இங்கே குளிரெல்லாம் இருக்கு, குளிருங்க. அப்படியே கையெல்லாம் பயங்கரமா ஜில்லுன்னு இருக்கு. இங்க பாருங்க குதிரையை பாருங்க. நான் அப்படியே தீயா இருந்தேன். குதிரை ரைடு, குதிரையில ரைடு போகலாம் போல. இதுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல. ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க, என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது குதிரை ரைடு எல்லாமே. எவ்வளோண்ணா இருக்குது? 200 ரூபா ஒரு ஆளுக்கு. ஒரு ரவுண்டான 1/2 கிலோமீட்ரு. பெஸிஸ் 200 1/2 கிலோமீட்டரா. ஸோ என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் உள்ளே நுழையிற என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. போட்டிங் விட்றாங்க போலங்க, போட்டிங் விட்றாங்க. இந்த போட்டிங் போகிறாங்க பாருங்க, பெரிய போட்டு அது.
பெரிய போட்டு இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போல பெஸ்டிஸ் போட் சவாரி போல அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம், முன்னாடி வேறு எதுவும் இருக்கானேன்னு பார்க்கலாம். பாருங்க, இதுக்கும் கூட்டமாக தான் இருக்கு. ஒன்லி பேடிஎம், நோ ஆன்லைன் பேமெண்ட், நோ ஆன்லைன் பேமெண்ட் வேற போட்டிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட்டும் கிடையாதான், கேஷ் தான் ஒன்லி. மாங்காவை பாருங்க எப்படியோ டிஃப்ரெண்டாக கலராக போட்டு வச்சிருக்காரு, பூ மாதிரி போட்டு வச்சிருக்காரு. பானிபூரியா? நாங்க ஷாப் இல்ல, அவர் தான் ஷாப்பு. இங்க பாருங்க, இவர் நம்ம கூட வந்தாருல, நம்ம கூட வந்திருந்தால அண்ணனை போயிட்டு கடைக்காரர் நினைச்சிட்டு அவர்கிட்ட ரேட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோண்ணே? என்ன இது என்ன 50 ரூபாயா? இதெல்லாம் போட்டு மிக்சிங் பண்ணி கொடுப்பீங்க. இங்கே பாருங்க, அந்த லேக்கில் உள்ள தண்ணி ஃபுல்லாக எங்கேயோ போகுது. அப்போ இந்த லேக்குக்கு வேற எங்கே இருந்தால் தண்ணி வருதுங்க. ஸோ இந்த லேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கே இருந்தால் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் உள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியில் எங்கிட்ட தான் போகுது. ஆனால் அது எங்கே போகுதுன்னா தெரியல. இங்கே பாருங்க, கார் அந்த சைடு நிப்பாட்டிட்டோம். கார் அந்த சைடு நிப்பாட்டி இப்படி கூட நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, அதோ அந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாமே நிறையா இருக்கும். ஆனால் இங்கே ஒரு போட்டிங் பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் ஒரு போட்டிங் பாயிண்ட் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இல்லை 2 பேர் ஓட்டுற சைக்கிள்ஸ். ஸோ கப்பல்ஸாக வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்துருக்காங்களா? ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை ஃபுல்லாக கூட்டு வந்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க அலோடு கிடையாது. அதனால் இவங்களுக்கு நிப்பாட்டிட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதாங்க அந்த மெயின் என்ட்ரன்ஸு. இதுலேருந்து நேராக உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லேக்கோட என்ட்ரி அது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் கொடுக்குறாங்க. அந்த சைடு ஒரு போட்டிங்கு, ஆனால் மெயினான போட்டிங் வந்து இந்த சைடு தான். நேராக போய் என்ட்ரன்ஸில் போனோம்னா இங்கே தான் நிறையா போட்டிங் இருக்கும். இந்த சைடும் போட்டிங் இருக்குது. ஆனால் கடைகள் எல்லாமே அந்த சைடு தாங்க இருக்குது. கடை எல்லாமே வேறு சைட்லலாம் வந்து பார்த்தி கேரட்டு இதெல்லாம் விற்றுட்டு இருக்காங்க அக்காங்கெல்லாம். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதுவும் அந்த ஸ்கூலு காலேஜ் இதுலேருந்து மொத்தமாக ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க. அதனால் மொத்தமாக அவங்க தான் இருக்காங்க, செட்டாக அப்படியும். எப்படி இருக்கு? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தான். ஸ்கூலு காலேஜ்லேருந்து தான் நிறைய பேர் கூப்பிட்டு வந்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன பூங்கா மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், குளிர் தாங்க முடியல எல்லாருக்கும். பூரா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது. இந்த லேக் இருக்குல்ல, லேக்கோட அங்கிட்டு ஒரு போட்டிங் பாயிண்ட். இது மெயின் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏதோ தண்ணியை ஊற்றி பைப்பாக எல்லா பைப்லேருந்தும் வருது. சரி வாங்க, கொஞ்சம் இருட்டாங்குள்ளே கொஞ்சம் முன்னாடி போவோம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா மணி பிரச்சனை இருக்கும். எத்தனை மணி இருக்கும்? இப்போ 5:50 இருக்கும். 5:50 ஆகுது. ஆனால் கூலிங் பார்த்தீங்கன்னா கையை விரைச்சிடும் போல இருக்குது. கல் மாதிரி இருக்குங்க. அப்படியே தண்ணியாக வடியுது, அவ்வளோ பனி. ஆனால் சீசன் தான் நினைக்கங்க, அதுதான் அவ்வளோ இதாக இருக்குது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். இது ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்குது பாருங்கள், ஷாப்ஸ். போக போக கையை விரைச்சிக்கிட்டேலாம் போகுது. போக போக இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. நார்மல் ஆகுன்னு பார்த்தா பெஸ்டிஸ் இவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆனால் குளிர் எங்களை வச்சு செய்யுதுங்க. குளிர்லாம் இங்கே அடிக்கல. ஆனால் கை தான் 2 பேர் கையும் விரைக்குது அப்படியும் பயங்கரமாக.
ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்கு. இருங்க ஃப்ளவர் கடை. ஃப்ளோ எப்படி இருக்கு கை? அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல பிறக்கக்கூடிய ஆளு. நீங்க தானே இங்கிலாந்துல பிறக்கக்கூடிய ஆளு. அதனாலதான் இந்த குளிர் தாங்க முடியாம இருக்கு. நேற்று என்ன சொன்னாரு பார்ட் 1 வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலாந்துல பிறக்க வேண்டிய ஆளு அப்படி இப்படின்னாரு. இப்போ குளிருது எனக்கு. இங்க இருங்க கை, இங்க இருங்க, இதெல்லாம் எடுத்து விட்டாருங்க, கை இதெல்லாம் எடுத்து விட்டாரு. ஆனா நம்ம வந்து இந்த உட்டி மாதிரி போட்டிருக்கனால ஒன்றும் அந்த குளிர் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் கை தான் அப்படியே வரைக்குதுங்க, பயங்கரமா வரைக்குது. பாதி லேக்கை சுற்றிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். லேக்கு ஒன்று வந்து கார் நிற்கிறதுல அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் தான். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்குது. ரூம் போட்டு நீங்கள் இந்த சைடு வந்து அப்படியே ஜாலியாக நைட்டு 2 ரவுண்ட் அடிச்சிங்கன்னா இந்த கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணிட்டு வாயிலிருந்து போக வருது. தொப்பியை பாருங்க, தொப்பியை எப்படி போட்டிருக்காருன்னு. ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேங்க இந்த லேக்கை சுற்றி பார்க்கலாமேன்னு. நாங்கள் கூட இந்த லேக்குக்கு பக்கத்தில் வந்தோடனே பாதி வந்துட்டோமே அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு போட்டோம். அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம மாட்டியிருக்கோம் அப்படின்னு. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டராங்க இந்த லேக்கு. இது தெரியாமலே பாதி தூரத்தில் சுற்றி இந்த வந்துரும்னு கை காலெல்லாம் உறைஞ்சி ஏதோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு போய் சேர்ந்தோம். பாருங்க பாருங்க கை தான் பயங்கரமாக வலிக்குது. அதுதான் எனக்கு முடியல, வலிக்குதுங்க. அப்படியே பிடிச்சி நிற்கிது 2 கையும். இது கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆயிருன்னு நினைக்கிறேன். இதான் மெயினான இது போட் ஹவுஸ். இந்த போட்டிருக்கா. நேற்று கன்னியாகுமரியில அப்படிதான் கடல்ல ரொம்ப நேரம் குளிச்சு விட்டு தான் கால் அப்படியே பிடிச்சி நின்றுச்சு. அது மாதிரி இன்னைக்கு இங்க வந்தா இங்க இருங்க, இது இங்க இருங்க, இது வரைக்கும் குளிர்ல. அந்த டிஷர்ட் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் குளிர்ல. இதுக்கு மேல ஃபுல்லா அப்படியே கல்லு மாதிரி நிக்குது பயங்கரமா. ஜெர்மன்ல பிறக்க வேண்டிய ஆளு தெரியாம இந்தியால இங்க இருங்க, ஜெர்மன்ல பிறக்க வேண்டிய ஆளு இதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இங்க பாருங்க எப்படி இருக்காருன்னு. கையில வெள்ள விட்டுட்டு நேற்று சொல்றாரு நான் ஜெர்மன்ல பிறக்க வேண்டிய ஆளு, குளிர்ல எங்களுக்கு வந்து சட்டையை கழட்டி போட்டு சுத்துவேன் அப்படின்னாரு பார்ட் 1 வீடியோல. இங்க பாத்தீங்கன்னா இப்ப குளிர்ல ஓடிக்கிட்டு இருக்காரு. கொடூரமா அடிக்குதுங்க, கொடூரமாலாம் இருக்குது. நல்லா குளிருங்க. இங்க பாருங்க. ஹாய் 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 காமி. அவனை பாருங்க குளிர் தாங்க முடியல. குளிர்லயே போட்டிங் இது போயிட்டு இருக்காரு ஹாஸ்டல். இவ்வளோ கொடூரமா இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா ஒரு க்ளவுஸ் இருக்குல்ல, க்ளவுஸ் ஏதாவது எடுத்து வந்துருங்க, அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும். ஏதோ பிரிட்ஜுக்குள்ள கையை வச்சு எடுத்த மாதிரி இருக்குங்க. அப்படியே ஒரு ஐஸ் கட்டி இருக்குல்ல, ஐஸ் கட்டியை கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக்ல இருந்து அப்படியே புகையாக வந்துட்டு இருக்குங்க, மிஸ்ட்டு. குளிர சத்தியமா தாங்க முடியலங்க, ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுவும் அந்த கையை ஓப்பன் பண்ணியே நடந்தேனா, அதனால அந்த கையை அப்படியே அந்த ஐஸ் கட்டியை ஒரு அரை மணி நேரம் பிடிச்சி அப்படியே கையில் வச்சுருந்தோம்னா எப்படி இருக்கும், விரைச்சி அப்படி விரைச்சிருக்கு. என்ன கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, ஒரு சைக்கிள் எடுத்துக்கோங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துகிட்டு அப்படியே சைக்கிளில் ஒரு ரவுண்ட் அடிங்க. கையே விரைச்சிரும் போலங்க. சூடே தெரியல, பக்கமா கொடுமை. அதைத்தானே சொல்றேன், சூடே தெரியல. அந்த அண்ணனை ஏன்னா இன்னைக்கு எப்பயுமே இப்படிதான் இருக்குமா? அம்மா சொல்ற அளவுக்கு இருக்கு, ஒண்ணுமே நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, கையே வெறிச்சு போய் கிடந்துச்சுங்க குளிர்ல. சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே தெரியல. எப்பா நல்ல வேலை அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டு கொஞ்சம் கொடுத்தாங்க. இங்க பாரு, கையெல்லாம் இப்பதான் வேலை செய்யுது. ஆமா நீங்க சொன்ன மாதிரி இப்பதாங்க உணர்ச்சியே வருதுங்க.
பாருங்க இவ்வளோ நேரம் சுற்றி நாங்கள் கூட அசால்ட்டாக நினைச்சோம் பெஸ்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எதுவும் போடல கையில் கூட உள்ளே கூட வைக்காம நம்ம பாட்டில் நடந்துக்கிட்டே வந்தோன்னா பாதிலே வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே முடியல, கையை உரசி பார்க்குறேன் வேலைக்கு ஆகலை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளம் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து கையை வைக்கிறோம், ஒன்றுமே தெரிலங்க. கை இங்கே இருங்க, ஒரு உணர்ச்சிக்குமே ஒன்றும் இல்லை, சூடாக இருக்குது, ஒன்றுமே தெரில. அடா எங்கள் அப்பா இவ்வளோ குளிர் இருந்திருக்கு. போவோம். நன்றி பெஸ்டீஸ். ஆனால் இன்னைக்கு சரியான குளிருங்க. அந்த கடைக்காரனே சொன்னாங்க செம ஹீட்டு. என் கையை கொஞ்ச நேரத்தில் வேலை செய்யல. ஸோ அப்புறம் அந்த மக்காச்சோளம் பொரிப்பாங்களா, அங்கே போய் அந்த கைக்குள்ளே தீக்குள்ளே கையை வைக்கிறேன், ஒன்றுமே தெரிலங்க. ஸோ இப்போயே வெளியில் வச்சுட்டே வந்ததுனால இன்னும் குளிர ஆரம்பிக்குது. வாங்க சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு போவோம். தெரியாதனமாக வந்து அண்ணன் சொல்கிறாரு, தெரியாதனமாக வந்துட்டும் போல அப்படின்றாரு. போய்கிட்டே இருக்குங்க. இதுலலாம் சைக்கிளே ஏதாவது இதை எடுத்துகிட்டு தான் வரணும். இதுலலாம் நடந்து வந்தோம்னா வேலைக்கே ஆகாது. வா எங்கள் நாட்டில் லண்டன்லலாம் இதை விட தீயாக இருக்கும் குளிர். அப்படியா? அப்புறம் ஏன் கையை அப்படி வச்சுருக்கீங்க? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக்கில் தண்ணிக்கு மேலே புகையாக போகுது, மிஸ்ட்டு. இது பாருங்க, சத்தியமாக முடியலங்க. ஏன்டா வந்தோன்னு இருக்கு. பேசாட்டி அவனுக்குள்ளே 2 வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பி இருந்துக்கலாம், இல்லை அப்படியே ரிட்டர்ன் போயிருந்துக்கலாம். தேவலாம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டவே அப்படின்ற மாதிரி இருக்குது. நடக்க முடியல, குளிர் ஓவருங்க. போகுது 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 போய்கிட்டே இருக்கு. ஏரிச்சாலை, இதுக்கு பேர் ஏரிச்சாலை. உங்களுக்கு கேமரா தெரிய முடியுது, அது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு தாங்க. அம்மாடியோ, எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. இதை மாதிரி என்றைக்குமே இதே மாதிரி பண்ணணும் அடிக்கடி. தான் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, கையெல்லாம் கட்டிட்டு எப்படி வர்றாருன்னு. லண்டனில் பிறக்க வேண்டிய ஆளு. சட்டை இல்லை, சட்டையை கழட்டி போட்டு சுற்றுவாருனாரு. இப்போ கழட்டி போட்டு சுற்ற சொல்லுங்க, சத்தியமாக சட்டையை கழட்டி போட்டு பாதி தூரம் வரட்டுங்க, விரைச்சிடுவார். இந்தா இங்கே இருங்க, இப்போ தான் நெருப்பில் கையை காமிச்சு வந்தால் அதுக்குள்ளேயும் இதாகிடுச்சு. பாருங்க மிஸ்ட்டு, இங்கே பாருங்க, அவசரப்பட்டு வந்துட்டேங்க, உண்மையே சொல்கிறேன். சரியான குளிர். ஆமாம், டெய்லி இங்கே தானே இருக்காரு, இன்னைக்கு சரியான குளிர். டெய்லி இங்கே தானே. போகிறோம் 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 போய்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, யார் இந்த லேக்கை சுற்றி பார்க்கணும், சுத்த போகிறேன் அப்படின்ட்டு நடந்து மட்டும் வந்துடாதீங்க. நைட்டு சத்தியமாக அவ்வளோதான், விரைச்சிடுவீங்க பெஸ்டீஸ். கை எல்லாமே அப்படியே அப்படி வர்ற மாதிரி இருந்தால் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி குள்ளா ஒன்று போட்டுக்கோங்க, மேக்ஸிமம் டிஷர்ட் போட்டுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. சொட்டு போனோம். ஆமாம், சொட்டு. ஐயா இப்படி போகுது, எங்கே? அந்த லைட்டுக்கு தான் போகுது பாதை. எங்கே போய் சுற்றி வந்துருக்குங்க. இதுலலாம் யாராவது ஜர்க்கின் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஜர்க்கின் என்னது? அதான் அந்த இது சொட்ரா. சொட்ரு. வா, என்னடா இது இப்படி புலம்பு விடுது. உங்ககிட்ட வந்து சைக்கிள் எடுத்து கொடுக்குறேன், என்ன பண்ணுவீங்க? ஒரு சைக்கிள் எடுத்து கொடுக்குறேன், இந்த லேக்கை சுற்றி பார்த்துட்டு வா. என்ன பண்ணுவீங்க? சைக்கிளில் பேட்டரி மாட்டேன் தான் ஓட்டுவேன். இல்லை, நார்மலாக கொடுத்தா என்ன செய்ய தெரியல. யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். போட்டுட்டு பாதியில ஓடிட மாட்டீங்க. தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு சைக்கிள் காணவியா? இருக்கிறது காணாதுங்க. அதில் அது வேறையா? நான் நிற்கப்பா காரு. உதடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உணர்ந்துருச்சு, உதடு எல்லாமே. இதா இது இல்லை, இதானா? ஆமாம், ஒரு வழியாக வந்தாச்சுங்க, காரை கண்டுபிடிச்சாச்சுங்க. எப்போ
மேல பாருங்க, காருக்கு மேல இங்க இருங்க. பனிய பாருங்க, இப்படி பேஞ்சா எப்படிங்க இருக்கும்? எல்லாம் குளுக்குளுன்னு இருக்கும். குளுக்குளுன்னு இருக்குன்னு எல்லாரும் கதறிட்டோங்க கொஞ்ச நேரத்துல. ஒரு முறை அந்த லேக்குக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லல, நன்றி. இந்த இருக்கிற ஆப்போசிட்ல உள்ள கடைக்கு போய் பார்த்துட்டு போலான்னு ஒரு ரவுண்ட் அடிக்கும். தெரியாதனமா ஃபுல் ரவுண்ட் போயிட்டோம். சரிங்களா? லேக்குக்கு சரி பக்கத்துல தானே இருக்கு கடை எல்லாமே அப்படின்ட்டு லேக்குக்கு போய் அங்க போனா தான் தெரியுது ஏன்டா போனோன்னு ஆகிப்போச்சுங்க. இங்க பாருங்க கொடைக்கானல் நைட் வியூவில் எப்படி இருக்குன்னு. அதான் பெஸ்டீஸ், எல்லாம் சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம். பெஸ்டீஸ் அம்மா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. என்ன ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடியல, அவ்வளோதான், நிறையா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பனி ரொம்ப பனிங்க, கையெல்லாம் உடஞ்சிருச்சு பயங்கரமாக. அன்றைக்கி லாஸ்ட்டாக இங்கேருந்து தான் கிளம்பியிருப்போம், அந்த கடையில் இருந்து தான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அந்த சாக்லேட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படியே பார்த்து அப்படியே போகலாம். சரிங்களா? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த இருக்கான பையன் இந்த தொப்பியை போட்டால் அடையாளம் தெரியல. பாருங்க வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பிஸ்டிஸ். 100 ரூபாய்க்கு மட்டும் போடலாமா? எனக்கு ஒன்று அங்கே போட்டு விட்றது. சரி, அதில் அந்த ப்ளஸ் ஆகுது 100 ரூபாய்க்கு போனே. எத்தனை பேக்லே? ஒன்று தான், எனக்கு ஒன்று. இங்கே பாருங்க எவ்வளோ சாக்லேட் இருக்குன்னு. எல்லாமே இவங்க பண்ணுறது தான். நல்லாயிருக்கு பெஸ்டிஸ். போன ட்ரிப் வாங்கிட்டு போயிருந்தால அதை வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். ஷூட்டிங் போகிறேன்ட்டு பசங்க இப்போ ஷூட்டிங் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் கொண்டு போனேன். அப்புறம் இன்னொரு பசங்க நம்ம பசங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. பசிக்குது, போய் கீழே போய் சாப்பிட்ணுங்க. சரி பேசிஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்கள். பாய் பேசிஸ்.